ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? ஒரு விஷயம் பேசலான்ட்டு வந்தேன் நான். நேற்று ஒரு ஆடியோ போட்டிருந்தாங்க சித்ரா மேடம். அந்த ஆடியோவில் அவங்க சொல்லியிருந்த விஷயம் அந்த ஆடியோவை போட்டுட்டு அவங்க சொன்ன விஷயம் இவளை நம்ம நம்பக்கூடாது. இது யார் நான் பேர் சொல்லணுன்ற அவசியம் இல்லைப்பா, கேட்டாலே உங்களுக்கே தெரியும். அந்த தெருப்பொறிக்கு நாய் தான். அந்த தெருப்பொறிக்கு நாயும் அந்த தெருப்பொறிக்கு பன்னியும் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு போடுற நாடகத்துக்கு உலகமே இதுங்க பூனை கண்ணை மூடிக்கிட்டா பூலோகமே இருந்துடும்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி இதுங்க 2ம் சேர்ந்துக்கிட்டு ஒரு அக்கப்போர் பண்ணிட்டு தெரியுதுங்க. இதுங்களுக்கெல்லாம் என்றைக்கு ஒரு விடிவு காலம் வருமோ தெரியலை. ஆனால் கடவுள் கண்டிப்பாக இதுக்கு ஒரு வழியை செய்வார். அது ரொம்ப பலமாகவே செய்வார். மக்களை இவ்வளோ ஏமாற்றி நீங்கள் 2 பேரும் இவ்வளோ ஒரு சொகுசான வாழ்க்கை வாழணுன்னு வாழ்கிறீங்க பாருங்கள். அது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. சீக்கிரமாக உங்களுக்கு ஒரு முடிவு வந்துடும். அது நல்லாவே தெரியுது. நான் சித்ரா மேடத்துக்கு நான் ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அவங்கள நம்பாதீங்க. அவள் ஒரு தெருப்பொறிக்கி. அது எந்த வகையிலும் அது உண்மையாக இருக்காது. அது வாயை திறந்தாலே பொய் தான்னுட்டு எல்லாத்துக்கும் தெரியும். நாங்களும் இதை உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் சொன்னோம். இப்படி தான் அவள் ஃப்ராடுங்க மேடம், அவளை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவள் நல்லா பிளான் போட்டு பண்ணுறாங்க 2 பேரும். நான் உள்ளே போயிட்டா நீ வெளியேடு, நீ உள்ளே போயிட்டா நான் வெளியே எடுக்கிறேன், நான் அவங்கக்கிட்ட பேசி நம்புகிற மாதிரி நம்ப வைக்கிறேன். இவள் அவ்வளோ ஒரு ஒழுங்கானவளாக இருந்தால் இவள் என்ன செஞ்சுருக்கணும்? அப்படி அவனை கழுவி ஊற்றி வீடியோ போடுறாளே, அப்போ என்ன செஞ்சுருக்கணும்? இவன் இங்கே தான் இருக்கிறான், இவன் பேசுகிறதெல்லாம் பொய் அப்படின்னு இவள் சொல்லலாம்ல. இவள் இத்தனை நாளில் இவள் சொன்னான். இப்போ அவன் இந்த நாடகத்தை ஸ்டார்ட் பண்ணி இப்போ 2 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 2-2.5 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இவள் அதை சொன்னாளா? ஒரு நாளாவது அதை சொன்னாளா? நல்ல கறியும் மீனும் குடலும் வாங்கி தின்னுக்கிட்டு தானே இருக்கிறா. இவள் எந்த வகையில் இவள் நியாயமானவன்னு நீங்கள் இவளை நம்புறீங்க? இந்த ஜனங்க இவளை நம்புகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஜனங்க நம்பலை, அது எனக்கு நல்லா கன்ஃபார்மாக தெரியும். ஜனங்க இவளை ஒருபோதும் நம்ப மாட்டாங்க. இவன் நல்லவன் யாரும் ஏற்றுக்கவும் மாட்டாங்க. ஆனால் இவள் பண்ணுற ஃப்ராடு வேலைக்கு உங்களை நம்ப வைக்கிறா பார்த்தீங்களா? அதுதான் ரொம்ப கோவம் வருது. அது எப்படின்னு எனக்கு அது சொல்கிறதுக்கே முடியல என்னால். ஆனால் இவங்க உண்மையாலுமே சொல்லப்போனால் இவங்க யாருக்குமே உண்மையாக இருக்க மாட்டாங்க. அது மட்டும் சத்தியம். இவங்க 2 பேரும் காசுக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க, யாரை வேணால் ஏமாற்றுவாங்க, என்ன வேணால் செய்வாங்க. ஆனால் இவளுக்கு துளி கூட பசங்க மேலெலாம் பாசம் கிடையாது மேடம். நான் சொல்கிறேன் பாருங்கள். இவள் வாழணும், இவள் சொகுசாக வாழணுன்றதுக்காக அந்த பசங்களை யூஸ் பண்ணிக்கிறாளே தவிர இவளுக்கு அந்த பாசம், வெங்காயம், வெள்ளைப்பூண்டெல்லாம் ஒரு இலவும் கிடையாது. அதனால் நீங்கள் தயவுசெய்து இவளை நம்பவே நம்பாதீங்க. ஆனால் இவளுக்கு கடவுள் சீக்கிரமாக ஒரு முடிவை கொண்டு வருவாங்க. இவங்க 2 பேருக்குமே கொண்டு வருவாங்க. இந்த அளவுக்கு மக்கள் ஒரு மன உளைச்சலில் வச்சுக்கிட்டு, ஒரு மன உளைச்சல் கொடுத்துக்கிட்டு, இவ்வளோ பொய் பித்தலாட்டம் பேசிக்கிட்டு இதுங்க எப்படி தான் இந்த பூலோகத்தில் இவ்வளோ ஒரு தைரியமாக இதுங்க வாழுதுங்கன்னே எனக்கு புரியல. ஒரு சின்ன தப்பு செய்கிறவங்க கூட ஒரு அஞ்சிக்கப்படுவான், பயப்படுவான், ஐயோ என்னடா அப்படின்ட்டு. இவ்வளோ ஒரு பப்ளிக்கில் இவ்வளோ பேசிக்கிட்டு, இவ்வளோ பொய் பித்தலாட்டம் பேசிக்கிட்டு இதுங்க இவ்வளோ இந்த வாழ்க்கையை கொண்டு மீடியாவில் காமிக்காதீங்கன்னு சொல்லி தான் எல்லாம் சொல்கிறாங்க, கேட்குறாங்க. ஆனால் அதையே இத்தனை வருஷமாக இதுங்க ஓட்டிக்கிட்டு சொகுசாக வாழுதுங்கன்னா இதுங்க எப்படியாப்பட்ட ஜென்மமாக இருக்குங்க. இதுங்கெல்லாம் மனுஷ பிறவிங்க தானே. இதுங்கெல்லாம் மனுஷங்கன்னு சொல்லிக்கிறதுக்கே லாய்க்கில்லாத பண்ணிங்க கூட இதுங்களோட சேர்த்தக்கூடாது. அதுங்க கூட ஒரு சேத்துல மூழ்கி எழுந்துட்டு அதுங்க பாட்டுக்கு அதுங்க போயிடும். ஆனால் இதுங்க சேத்துலேயும் எதில் வேணால் இதுங்க புரண்டு எழுந்து வருங்க. அப்படியாப்பட்ட ஒரு கேடுகட்ட ஜென்மங்க இதுங்களுக்கு கண்டிப்பாக கடவுள் ஒரு வழி காட்டுவார். நடக்கும், இது கண்டிப்பாக நடக்கும். எவ்வளோ ஒரு வயிற்றுச்சல் வருது, எப்படி ஒரு பொய் பித்தலாட்டம். இப்படி கூட மனுஷங்க பேசுவாங்களா? இவ்வளோ கழுவி ஊற்றிட்டு எப்படி நீ அவங்க கூட சந்தோஷமாக வாழ்கிற? உனக்கெல்லாம் வெக்கமாகவே இல்லையாடி? நீ எல்லாம் பொம்பளை தானா? சி, உனக்கெல்லாம் ஒரு கடவுள் தருவாண்டி. உனக்கு நல்ல ஒரு கூலி கண்டிப்பாக தருவாங்க. உங்கள் 2 பேருக்கும் சீக்கிரமாக ஏதாவது ஒன்று நடக்க போகுது. அது மட்டும் சத்தியம் பாரு. அது சொல்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.